ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கல் போட்டாங்க. அந்த 40 பேரில் யாரை பற்றியும் எழுதலை, என்னை பற்றி தான் எழுதுனாங்க. ராதிகா அம்மா கொஞ்சம் பொறுமை அதிகம். ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது திருட்டு பொம்பளைன்னு கூட பேர் வாங்கினேன் நான். நம்மளாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? வீட்டில் அருவாமனை மாதிரி இருக்கணும். முடிஞ்சால் காய கட்ட பண்ணால் நான் எப்படி தெரியுமா? இந்த ரஜினிகாந்த் சொல்லுவார், எப்போ வருவாங்க எப்போ போகிறான்னு தெரியாது, ஆனால் வர நேரத்தில் கரெக்டாக வருவாங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆஃபீஸ் நடத்துறதுன்னா வர்றவங்க எல்லாரும் அக்மார்க்காக இருக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் திமுருன்னு சொல்லுவாங்க. அவளுக்கு போகிறா பாரு, அவளுக்கு திமுரு பாரு. 1லேருந்து 100 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட அவமானம். சொன்ன உடனே அந்த பொம்பளை சொல்லணும், இது என்ன திருட்டு வேலையாக இருக்குது, பேங்க் என்னது உன் வீட்டில் இருக்குதா? போனோம். பிஸ்னஸ்ன்னா எப்படி பண்ணணும், பொண்ணுங்கன்னா கடவுளுக்கு கொஞ்சம் திமிரு அதிகம். ராதிகா என்ன பண்ணாலும் வந்துனே இருக்காளான்னு அடித்தார் ஒரு அடி. என் வீட்டுக்காருக்கு டயபெட்டிக்னால 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்னால் உடனடி இட்லி சட்னி சாம்பார் தர முடியாது. உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும் சொல்லுங்கள். ஒரு வருஷம் யார் வீட்டுக்கு போகக்கூடாதுமா, வீட்டிலே இருக்கணும். சோறு எவன் போடுவோம்பா? எப்போவுமே அண்ணாந்து பார்க்குற பில்டிங் பார்க்குறோம், மாடல் பார்க்குறோம், பேஸ்மெண்ட் யாரும் பார்க்கறதில்ல. அதை என்னோட பேஸ்மெண்ட் என்னென்னா, எங்கள் அம்மா எனக்கு 13 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா இன்கம் டேக்ஸில் பெரிய அதிகாரி, படிக்காதவங்க ஒன்றும் கிடையாது. அந்த காலத்து ஆளுங்க 8ஆம் கிளாஸ்லேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 13ல் கல்யாணம் ஆச்சு, 14ல் ஒரு குழந்தை, 15ல் ஒரு பிரேக், 16ல் இன்னொரு குழந்தை, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். என் வீட்டுக்காரர் ரியல் ஹீரோ இல்லை, ரியல் ஹீரோ. எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, என் பொண்டாட்டி நல்லா படிப்பா, நான் படிக்க வைக்கணும். என் மாமனார் இது மேலே ஹீரோ, ஏன் மருமக ஸ்கூலுக்கு போகக்கூடாது, அவள் வீட்டில் தான் இருக்கணும். சரி, வெயிட் பண்ணோம். 17ல் தண்ணி கொடுத்தணும். என் வீட்டுக்கார் முதல் வார்த்தை, பாப்பா நம்ம ராஜ்யம், எதுவாவது பண்ணலாம், நீ என்ன பண்ண நினைக்கிறேன் சொல்லு. தண்ணி கொடுத்துன்னு வந்துட்டோம்ப்பா, காசு தான் மெயின், படிக்கலாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காலத்து இப்போ தாங்க தெருக்கு 4 மாவு மிஷின் இருக்குது. திருத்தணியில் அப்போ மாவு மிஷினே கிடையாது. திருப்பதிலேருந்து நான் வாங்கிட்டு வந்து போட்டேன். 1 கிலோ மாவு ஆட்டினா 5 ரூபா தான். டப்பா கல்லா ரொம்ப, துட்டுக்கு பஞ்சமே இல்லை, வந்துக்கிட்டே இருக்கும். சத்திரம் அதிகம் திருத்தணியில். ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னா 365 சத்திரம் இருக்குது திருத்தணியில். ஒரு நாள் கூட கல்யாணம் நடக்காமல் இருக்கக்கூடாதுன்ற இதில் நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் மண்டபம் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஓஹோ பிஸ்னஸ். காசு வர்றது மேட்ரே கிடையாது. இப்போ காசு எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க. நான் சொன்னேன்ப்பா, பேர் சம்பாதிக்கணும்ப்பா. அது என்ன பண்ணோம்? அப்போ தான் ஹேண்ட் இன் ஹேண்ட். எந்த முகூர்த்தத்தில் சேர்ந்தேன்னா தெரியாது. ஹேண்ட் இன் ஹேண்டில் அது போன உடனே பியூட்டி கோர்ஸ். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், எதுக்கு கூப்பிட்டாலும் போப்பாப்பா, பசங்க நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பியூட்டி கோர்ஸ் ஆவடியில் தான் நடத்தினாங்க. ஃபஸ்ட்டு திருத்தணிலேருந்து ஆவடிக்கு போனோன்னா ட்ரெயின் ஏறி போகணும். 3 மாதம் போனேன். அதுவும் திருப்தி வரல. அதுக்கு அடுத்து ஹேண்ட் இன் ஹேண்ட் யூனினாரோட டைப் பண்ணாங்க. சிம் விற்றேன். அப்போ தான் தெரியும் ராதிகாவில் விற்க கூட முடியும்னு. செமவாக சிம்மு விற்றேன். உடனே வந்தாங்க வேன் எடுத்துன்னு யூனினார் கம்பெனிக்காரங்க. வீட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஹேண்ட் இன் ஹேண்ட் ராதிகா சென்டர்னு போட்டு 4 ஃபோட்டோ போட்டு அப்போது இசைக்குயிலுன்ற ஒரு வந்திருந்தது இல்லை சார், அதில் என்னோட இது போட்டாங்க. அதுவும் பண்ணோம். அப்போதைக்கு என்ன கொஞ்சம் திருப்தி. ஏன்னா வீட்டு நடுவில் எல்லா வீடுகள் நடுவில் என் வீடு மாத்திரம் யூனினார் வீடு. யார் லேண்ட்மார்க் சொன்னால் யூனினார் பக்கத்து வீடு போ, யூனினாருக்கு அந்த வீடு போ. அது கூட செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வாங்கினேன். இதே ஹேண்ட் இன் ஹேண்டில் கம்ப்யூட்டர் பிரிண்டர் வாங்கினேன். இன்றைக்கும் என் ஆஃபீஸில் அதுதான். அது வாங்கினதுன்னே அப்போது சஹாஸில் டைப் ஆகியிருந்தாங்க. அப்போ கூட அதுலேயும் ஒர்க் பண்ணேன். என்ன இபி பில் கட்டுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, அதுவும் பெருசாக மனசுக்கு வரல. அதுக்கப்புறம்தான் ஒரு பேங்க்கோட டைப் இருந்தது. அப்போது அந்த பேங்க்காரங்க கேட்டாங்க, மேடம் நீங்கள் பண்ணுங்கள், ஹேண்ட் இன் ஹேண்ட்லேருந்து உங்களை சொல்லியிருக்காங்க, நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னு. சார் ஃபஸ்ட்டு நான் 8ஆம் கிளாஸு, எனக்கு படிப்பில்லை, உங்களுக்கு ஓகேவா? நான் தெலுங்கு தான் படிச்சிருக்கேன், நான் தமிழ் படிக்கலை, ஓகேவா? மேடம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணித்தாங்க போதும். 1லேருந்து 100 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட அவமானம். சொன்ன உடனே அந்த பொம்பளை சொல்லணும், இது என்ன திருட்டு வேலையாக இருக்குது, பேங்க் என்னது உன் வீட்டில் இருக்குதா? என்னம்மா சொல்கிற நீ? பேங்க்குன்னா 4 ஃபேனு, 4 லைட்டு, ஒரு அதிகாரி எல்லாம் இருக்கணும், உன் வீட்டில் துட்டு எடுத்து வந்து கொடுத்துருவோமா? சரி, இது திருட்டு பொம்பளைன்னு கூட பேர் வாங்கினேன் நான். 1லேருந்து 100 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே
100 தாண்டி 7000 அக்கௌண்ட் நான் தான் ஓப்பன் பண்ணேன் திருத்தணியிலே. இன்றைக்கி கூட திருத்தணியில் 0 அக்கௌண்ட்டு ராதிகான்னா 7000 அக்கௌண்ட் நான் தான் ஓப்பன் பண்ணேன். மாதத்துக்கு 3000 பேருக்கு ஓஏபி பென்ஷன் தருவேன். எங்கள் ஊர்லேயே என் பேர் என்னன்னா ராதிகா பேங்க்கு. ஊர் சுற்றி வட்டாரம் எந்த ஊரில் போனாலும் ராதிகம்மா அசிச்சுக்க ஆளே இல்லை. கைரேகை விழாத கிழவிங்கெல்லாம் நம்ம ஆஃபீஸில் தான் இருக்கும். ஏன்னா பிசிங்களுக்கு பொறுமை இருக்காது. எத்தனை பேர் பார்ப்பாங்க, தள்ள நீ பேங்க்கு போ, தள்ள நீ பேங்க்கு போ. ராதிகம்மா கொஞ்சம் பொறுமை அதிகம். ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்க வேண்டியது பொறுமை. அது இல்லைன்னா நீங்கள் முன்னுக்கு வரவே முடியாது. இன்னொரு விஷயம் இருக்குது, இது எப்படி சிரிச்சுனே இருக்கணும். அவன் எதிர் நிற்கிறவன் எப்படியாவது இருக்கட்டும், நல்ல மாதிரி முடிக்க நம்ம பிஸ்னஸ் ஆகணும்ப்பா. அவன்கிட்ட இந்த துட்டு வந்த பிறகு அவன் எங்கேயாவது போய் சாப்பிட்டோம். நமக்கு என்ன இதுதான் ஒரு பொண்ணு ஒரு ஆஃபீஸ் நடத்துறதுன்னா வர்றவங்க எல்லாரும் அக்மார்க்காக இருக்க மாட்டாங்க. இது உங்களுக்கு எல்லாருமே அனுபவம் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அப்போது நமக்கு வேலை ஆகணும். அவன் பிஸ்னஸ் தரான். நம்மலாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? வீட்டில் அருவாமனை மாதிரி இருக்கணும். ஏன் பாலிசின்னா அப்படி தான். இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணும்போது மறுபடியும் ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்தது. ஹேண்ட் இன் ஹேண்ட் எப்படி தெரியுமா? இந்த ரஜினிகாந்த் சொல்வார், எப்போ வருவாங்க எப்போ போகிறான்னு தெரியாது, அந்த வர நேரத்தில் கரெக்டாக வருவாங்க. அந்த மாதிரி வந்தாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் உலகத்திலே 10,000 வேலை பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸை சூஸ் பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து 1200 பேர், தமிழ்நாடுலேருந்து 40 பேர். அதுலேருந்து நாங்கள் ஒரு 3 பேர் போனோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு போனோம். பிஸ்னஸ்ன்னா எப்படி பண்ணணும், பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும்னு அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு சின்ன பிஸ்னஸ், அவங்கெல்லாம் 20 லட்சம் 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. 30 லட்சம் கடனாக கூட இருக்கட்டும், அவங்க மூஞ்சில் ஸ்மைல் அது கம்மி ஆகவே ஆகாது. அவங்க இருக்கிற ஆட்டிடியூட், நம்ம ஊர்லான திமுருன்னு சொல்லுவாங்க. அவளுக்கு போகிறா பாரு, அவளுக்கு திமுரு பாரு, ஊர் சுற்றி கடன் வச்சுன்னுவாங்க. ஆட்டிடியூட் பிஸ்னஸ் பண்ணோன்னா பொண்ணுக்கு இருக்க வேண்டியது ஆட்டிடியூட். ஏன் வந்தாலும் கணக்கில் வைக்கக்கூடாது. இப்படி தான் இருக்கும். அவங்க சொன்ன அத்தனை 40 பேர் பெரிய பெரிய பிஸ்னஸ் கொடுத்தாங்க. நான் சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பொம்மை பசங்க நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன இது தான் எடுத்துன்னு போனேன். ஆனால் அந்த 40 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து த ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கல் போட்டாங்க. அந்த 40 பேரில் யாரை பற்றியும் எழுதலை, என்னை பற்றி தான் எழுதுனாங்க. அதில் ராதிகா ஹேண்ட் இன் ஹேண்ட் நிறுவனத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க இங்கேருந்து திருத்தணிலேருந்து வந்து அவங்க என்ன சொன்னாங்க, உங்களால் என்ன பண்ண முடியும்? ஜோசப் சார் கேட்டேன், மேடம் இது என்ன மேடம் பண்ணுவீங்க? நான் சொன்னேன், என்னால் உடனடி இட்லி சட்னி சாம்பார் தர முடியாது. உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும் சொல்லுங்கள். உங்கள் சொத்து மாற்றணுமா சொல்லுங்கள், என்ன வேணும் சொல்லுங்கள். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, என்ன பண்ணாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாமே பண்ணலாம். என்னால் முடியும். நீங்கள் எங்கே இருந்தாலும், தமிழ்நாளில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் என்னால் பண்ண முடியும். அது அதனால தான் என்னை மட்டும்தான் எடுத்தாங்க. இப்படி வந்தேன்னா எப்படி சொல்கிறது, கடவுளுக்கு கொஞ்சம் திமிரு அதிகம். ராதிகா என்ன பண்ணாலும் வந்துனே இருக்காளான்னு அடித்தார் ஒரு அடி. என் வீட்டுக்காருக்கு டயபெட்டிக்னால 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எத்தனை லட்சம் சம்பாதிச்சேனோ 2018லேருந்து 2019க்குள்ளே அத்தனை லட்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுச்சு. ஆஃபீஸும் காலி பண்ணிட்டேன். சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லை. நான் இங்கே வாடகை கட்டுவேன். வீட்டுக்குள்ளே வச்சேன். என் வீட்டுக்கார் சொல்லிகிட்டே இருப்பார். எங்கள் வீட்டுக்காருக்கு என் மேலே ஓவர் கான்ஃபிடென்ஸ். பாப்பா உன்னால் முடியும், பார்த்துக்கலாம், உன்னால் முடியும். அவர் தவறின மறுநாள் காரியம் ஆச்சு. எங்கள் ஆளுங்கள்லாம் 1 வருஷம் யார் வீட்டுக்கு போகக்கூடாதுமா, வீட்டிலே இருக்கணும். சோறு எவன் போடுவான்பா? நான் போகலன்னா யார் போடுவா? ஆஃபீஸ் வீட்டில் வச்சேன். எல்லோரும் சொன்னாங்க, டொக்கில் ஆஃபீஸ் வச்சுருக்கேன், எவன் வருவான்? நான் சொன்னேன், ஊருக்கு ஒரு அல்வா கடை இருந்தாலும் திருநெல்வேலி அல்வா தான் எப்பவுமே ஃபேமஸ்ஸு. யாருக்கு என்ன வேணும்னா தேடி கண்டிப்பாக வருவாங்க. எந்த ராசியில் சொன்னேனோ லாக்டவுனு திருத்தணி ஃபுல்லாக கடை ஆஃபர் ராதிகான்னு எல்லாருமே எல்லா வியும் எல்லா ஆரை எல்லாருமே என்கிட்ட தான் கஸ்டமர் அனுப்பிச்சாங்க. அந்த லாக்டவுன் 1 வருஷத்தில் என் ஆஃபீஸ் ஓஹோன்னு பிக்கப் ஆகிடுச்சு. திருப்பி அதே நிலவில் என் பொண்ணு, ஏன்னா வசதி வந்தால் நம்ம பசங்களை நல்லா தானே படிக்க வைப்போம். இப்போ பனிமலர் காலேஜு பசங்க 2 பேரும் நல்லா படிப்பாங்க. வசதி வந்தது. இது போன பிறகு இந்த 1 வருஷம் லாக்டவுனில் நான் சம்பாதிப்பும் என் பொண்ணுங்க பெரியவங்க ஆப் டெவலப்பராக இருக்காங்க, வச்சுசால சின்னவங்க மெடிக்கல் கோடிங்கில் இருக்காங்க. 3 பேரும் ஒன்றா கஷ்டப்பட்டோம், ஒன்றா முன்னுக்கு வந்தோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? இந்த ஹேண்ட் இன் ஹேண்டில் ஒவ்வொரு வாட்டி ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த சூப்பர் பவர்ன்னு அப்பப்போ கொடுத்துட்டு வாங்க. அந்த சூப்பர் பவர் நமக்குள்ளே இருக்கும். எப்போவுமே அண்ணாந்து பார்க்குறோம், பில்டிங் பார்க்குறோம், மாடல் பார்க்குறோம், பேஸ்மெண்ட் யாரும் பார்க்குறதில்ல. அதை என்னோடய பேஸ்மெண்ட் என்னென்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் சொல்லுவேன். உண்மையாகவே இன்றைக்கி இவ்வளோ தெம்பாக பேசுகிறேன்னா இதுதான். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹேண்ட் இன் ஹேண்ட் ஆதி காலத்துலேருந்து அப்போ இருக்கிற ஸ்டாஃப் வரைக்கும் இப்போ வரைக்கும் பன்னீர் சார் வரைக்கும் இந்த மேடைக்கு நான் தகுதியான ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன கூப்பிடுவாங்க. என்னை மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி இருந்தவங்களும் சரி, இப்போ நான் பன்னீர் சார் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராலியாக நான் மேடையில் மேடம்
இது நீங்கள் கரெக்டானவங்க தான், நீங்கள் வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஹேண்ட் நான் என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. மேம் பற்றியும் சுத்தமாக எனக்கு தெரியாது, சாரி. நான் நேற்று சார் சொன்ன பிறகு திரும்பி அப்போ தான் நான் யூடியூப்பில் போட்டு கூகுளில் போட்டு பார்த்தேன். ஓ இப்படியெல்லாம் இருக்காங்க, நம்ம கொஞ்சோண்டு தான் இருக்கோம்னு நான் நேற்று தான் தெரிஞ்சுது, எனக்கு தெரியாது. ஓகே, அதோட தான் இந்த ஹேண்ட் இன் ஹேண்ட்னால் தான் இன்றைக்கி நான் இவ்வளோ பிஸ்னஸ் எல்லாமே பண்ணுறேன். சார் வாய்ப்பு தந்ததுக்கு தேங்க்யூ.